hello friends, welcome back to Kumbakonam Savouries. நாம இன்னைக்கு நம்மளோட சேனலோட 100வது வீடியோ ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். இந்த அளவுக்கு நம்மளோட சேனலுக்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த 100வது வீடியோ ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கும்பகோணம் சேவரீஸ்க்கு முதன்முறையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். 100வது வீடியோ அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட பாரம்பரிய ஸ்வீட்டான அக்காரவடிசல். இது வந்து ஸ்ரீரங்கம் கோவிலில் பண்ணக்கூடிய ஒரு நைவேத்தியமும் கூட. இதில் வந்து நெய் சொட்டை நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ வந்து இது பண்ணுறதுக்கு வெங்கலப்பானை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வெங்கலப்பானை இல்லைன்னாலும் பரவாயில்ல, அடி கனமான பாத்திரமாக இருக்கணும். அதே மாதிரி வாய் குறுகலான பாத்திரமாக இருந்தால் நல்லா சாஃப்டாக வேகும். அதுக்காக தான் அடிப்பிடிக்காமையும் வேகும். இப்போ நான் வந்து இதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துட்டுருக்கேன், 125 ml அரிசி எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு எப்படி மெஷர்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் எந்த கப்பால் அளந்து அரிசி போடுறீங்களோ அதால் 8 கப்பு பால் 1 கப் தண்ணி, அவ்வளோதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இப்போ இதுக்கு நான் ஒரு வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் வந்து நான் 125 ml பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கலாம், பாஸ்மதி ரைஸ் கூட சில பேர் பண்ணுறாங்க, ஆனால் பச்சரிசியில் தான் நாங்கள் பண்ணுவோம். அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பை போட்டுட்டு லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கணும். இந்த நெய்யில் வறுத்து போடுறதுனால சீக்கிரமாகவும் வெந்துடும், அதே சமயம் வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப வறுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தா அதோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். பால் வந்து நல்லா பொங்க காய்ச்சிக்கணும். காய்ச்சின்ற உடனே இந்த 1 கப் தண்ணி சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி விட்டு வறுத்த அரிசி அதில் போட்டு வச்சுருக்கணும். இப்போது அந்த வறுத்த அரிசி, பருப்பு, தண்ணி எல்லாத்தையும் நம்ம பொங்கி வர பாலில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு ஒரு கரண்டி போட்டு நல்லா கலரி விட்டுட்டு அந்த கரண்டியை அதுக்குள்ளேயே போட்டு வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் பால் பொங்காமல் உள்ளுக்குள்ளேயே வேகும். அதனால் நான் அந்த கரண்டியை அதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன். இது வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும். ஃபுல் சாதம் அந்த அரிசி வந்து நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வேகணும். வெறும் பால்லையே தான் வேகணும். அந்த 1 கப் தண்ணியோடு சரி, அதுக்கு மேலே தண்ணி விடக்கூடாது. வேணும் அப்படின்னா கொஞ்சமாக பால் விட்டுக்கோங்க. உங்களோட அரிசியோட வாகை பொறுத்தது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அது ரொம்ப வேகலை அப்படின்னா பால் விட்டுக்கோங்க, தண்ணி விடாதீங்க. ஏன்னா இதோட ஸ்பெஷலே வந்து வெறும் பாலில் வேகிறது தான் இதோட ஸ்பெஷல். இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து வெள்ளை பாகு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து 1 கப்பு அரிசி எடுத்துட்டோன்னா 3.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த அக்காரவடிசல். அதுக்காக 3.5 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு இது வந்து எப்படின்னா கொஞ்சம் கொதி வரணும். வெல்லத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதி வரணும். கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப், இந்த மாதிரி கொதி வந்தால் போகிறோம். கொதி வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வந்து பாகு ஆகக்கூடாது, ஆனால் வந்து கொதிக்கணும். இப்போது இது வந்து இந்த சைடில் வந்து உங்களுக்கு சாதமும் பருப்பும் நல்லா வெந்தெடுத்து, பால்லையே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குழஞ்சி வெந்தெடுத்து இந்த அளவுக்கு வேகணும். இதோட ஸ்பெஷலே வந்து உரு தெரியாமல் வெந்து போயிடணும் அந்த அரிசியும் பருப்பும். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை வந்து வடிகட்டிட்டு சேர்க்கணும். ஏன்னா வெள்ளத்தோட அழுக்கெல்லாம் அதில் இருக்கும். அதனால் நான் வந்து வடிகட்டிட்டு சேர்க்குறேன். ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இது கூட சேர்த்துடலாம். இதை வெள்ளத்தை நம்ம வந்து கொதிக்க வச்சு சேர்க்கறதுனால ரொம்ப நாள் இந்த அரிசியோடு சேர்த்து வேகணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்ச நாள் வெந்தாலே போகும். ஏன்னா பச்சை வாசனை ஆல்ரெடி போயிடுத்து. அதனால் இது கூட கொஞ்ச நாள் வெந்தால் போகும். இப்போ கலந்து விட்டுக்கலாம். முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் பாயசம் மாதிரி தண்ணியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து அந்த அரிசி வந்து இந்த வெல்லத்தை இழுத்துக்க கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பாயசம் மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து அது நல்லா கெட்டியாக இறுகிடும். நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா உண்டு. சிம்மிலேயே வச்சு பண்ணுங்கள்.
இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ, இது வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அவசியம் இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா நான் வந்து இதுக்கு வந்து நான் எந்த கப்பால் அரிசி எடுத்துட்டேன்னா அந்த கப்பால் அரை கப்பு நெய் விடுறேன். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நெய் வந்து இதில் சொட்ட சொட்ட நிறையா இருக்கும் அப்படிங்கிறது. நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இது கூட வந்து நான் வந்து ஜாதிக்காய் பவுடர், எங்கிட்ட ஜாதிக்காய் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அது ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன். அதுக்கப்புறமா பொடி பண்ணின பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்சு கொஞ்சமாக போட்டால் போகிறோம். இது வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து கண்டிப்பாக போடுவாங்க, அக்காரவடிசலுக்கு கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்து தான் பண்ணுவோம். அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். போக போக கொஞ்சம் கெட்டியாகிடும். இது வந்து வெங்கல பானையில் இருக்கிறதுனால நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணாலும் அது வந்து அந்த சூட்டுக்கு வந்து கொதிச்சுட்டே இருக்குது. இதோட ஃபைனல் டச்சாக ஒரு வானலியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணிவிட்டு அதில் முந்திரியை போட்டு செவக்க வறுத்து இது கூட சேர்க்க வேண்டியது தான். இதில் வந்து முந்திரி மட்டும் இல்லாமல் பாதாம், திராட்சை எல்லாமே கூட வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். பால்லையே வேகிறதுனால அவ்வளோ நல்லாயிருக்கும். இதில் வந்து வெல்லத்து கூட வேணும்னா கொஞ்சமாக சர்க்கரை கூட சேர்த்து பண்ணலாம். அதுக்கப்புறமா இந்த அக்காரவடிசலுக்கு வந்து ரைஸ் வந்து பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சீக்கிரமாக குழஞ்சி ஒத்தாப்பில் இருக்கும். இப்போ முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த அக்காரவடிசல் ஸ்வீட்டை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த பாரம்பரியமான அக்காரவடிசல் ஸ்வீட்டை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்மளோட கும்பகோணம் சேவரீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கும்பகோணம் சேவரீஸ்க்கு அன்பும் ஆதரவும் தெரிவித்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஆதரவை நீங்கள் தொடர்ந்து தெரிவிக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.